ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்ணின் தலைக்கு அமெரிக்க அரசு 5 மில்லியன் சன்மானம் அறிவித்துள்ளது. அப்படி இவர் என்ன குற்றம் செய்தார் தெரியுமா? வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். கிரிப்டோ குயின் என அழைக்கப்படும் ருஜா இக்னாட்டோவை கைது செய்ய தகவல் தருபவர்களுக்கு FBI சமீபத்தில் வெகுமதியை 4 மில்லியனிலிருந்து 5 மில்லியன் டாலர்களாக உயர்த்தியுள்ளது. இதன் இந்திய மதிப்பு கிட்டத்தட்ட 42 கோடி ஆகும். ஒரு காலத்தில் கிரிப்டோ கரன்சி நிறுவனத்தின் தலைவராக இருந்த இக்னோட்டோவா தனது நிறுவனமான ஒன்காயின் மூலம் 4 பில்லியனுக்கும் அதிகமான மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படுவதால் FBIயின் டாப் 10 மோஸ்ட் வாண்டட் பட்டியலில் இடம் பிடித்துள்ளார். அம்பாசிடர் மெர்டன் நடந்து வரும் இந்த விசாரணையில் எங்களுக்கு உதவ தனிநபர்கள் எவ்வாறு பயனுள்ள உதவி குறிப்புகளை வழங்க முடியும் என்பதை விவரிக்கும் ஒரு அறிக்கையை அமெரிக்கா விரைவில் வெளியிடும் என்றும் கூறினார். 44 வயதான ருஜா இக்னோட்டோவா பல்கேரிய வம்சாவளியை சேர்ந்த ஒரு ஜெர்மன் குடிமகள். அவர் தனது நண்பர் செபாஸ்டியன் கால் கிரீன்வுட்டுடன் பிட்காயின் என்ற பெயரில் பிட்காயின் ரிஃபாப் ஒன்றை அறிமுகப்படுத்தினார். பின்னர் இருவருமே 2014ஆம் ஆண்டு சோஃபியாவில் ஒன்காயின் என்ற மற்றொரு போலி சைப்டோ கரன்சியையுமே அறிமுகப்படுத்தி பில்லியன் டாலர்களையுமே திரட்டினர். அவர் 2014 மற்றும் 2017க்கு இடையில் உலகெங்கிலும் உள்ள முதலீட்டாளர்களிடம் 4 பில்லியன் டாலர்களை ஏமாற்றியது பின்னர் தெரிய வந்தது. அக்டோபர் 2017இல் குற்றம் சாட்டப்பட்ட 2 வாரங்களுக்கு பிறகு சோஃபியாவிலிருந்து ஏதென்ஸுக்கு விமானத்தில் தப்பி சென்றதன் மூலம் அவர் கைது செய்யப்படுவதை தவிர்த்தார். மேலும் அவரது தற்போதைய இருப்பிடம் தெரியவில்லை. FBI உடன் ஒத்துழைப்பதாக சந்தேகிக்கப்படும் தனது அமெரிக்க காதலர் குடியிருப்பை அவர் பக் செய்ததாகவும் நம்பப்படுகிறது. 2022ஆம் ஆண்டில் மோசடி மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டின் பேரில் ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் மூலம் மிகவும் தேடப்படும் தப்பியோடிய 10 நபர்களின் பட்டியலில் அவர் சேர்க்கப்பட்டார். சில அறிக்கைகள் அவர் ஒரு பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அடிக்கடி தனது தோற்றத்தை மாற்றுவதாகவும் தெரிவிக்கிறது. இருப்பினும் அவரது கூட்டாளர் கிரீன்வுட் 2018இல் தாய்லாந்தில் கைது செய்யப்பட்டு பின்னர் அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்பட்டார். அவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. முதலீட்டாளர்களுக்கு 300 மில்லியன் திரும்ப செலுத்தவும் உத்தரவிடப்பட்டது. இக்னோட்டோவின் சகோதரர் கான்ஸ்டான்டினுமே மார்ச் 2019இல் லாஸ் ஏஞ்சல்ஸ் சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். அமெரிக்க அதிகாரிகளுடனான ஒப்பந்தத்தில் மோசடியில் ஈடுபட்டதாக அவர் குற்றத்தையுமே ஒப்புக்கொண்டார். அவருக்கு 34 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் மார்ச் 2024இல் விடுவிக்கப்பட்டார். இதற்கிடையில் சமீபத்திய BBC விசாரணையில் பல்கேரியாவில் உள்ள ஒரு மாஃபியா தாதாவான டாக்கி என அழைக்கப்படும் இஸ்டோஃபோரஸ் நிக்கோஸ் அமானட்டிடெஸ் அவரை கொலை செய்திருக்கலாம் என்றும் கூறுகிறது. இந்த இக்னோட்டாவும் அவரது கூட்டாளிகளும் தங்கள் சொந்த பணம் செலுத்துவதற்கு ஈடாக நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு போலி கிரிப்டோவை சந்தைப்படுத்த உலகளாவிய நெட்வொர்க்கை டேப் செய்துள்ளனர். ஒன்காயின் ஒரு கிரிப்டோ கரன்சி அல்ல என்பதையும் மற்ற கிரிப்டோ கரன்சிகளை போன்ற பாதுகாப்பான சுதந்திரமான பிளாக் செயின் வகை தொழில்நுட்பத்தால் ஆதரிக்கப்படவில்லை என்பதையும் உணர்ந்து கொள்வதற்கு முன்பே மில்லியன் கணக்கான முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் நிதிகளை செலுத்தினர். இதற்கிடையில் ஒன்காயின் பயனர்கள் தங்கள் கணக்கை சரிபார்த்தால் அவர்கள் ஒரு திரையில் சீரற்ற எண்களை காண்பார்கள் என்று FBI கூறியது. அமெரிக்க அரசாங்கம் ஒன்காயினை உலக வரலாற்றில் மிகப்பெரிய மோசடி திட்டங்களில் ஒன்றாக குறிப்பிட்டுள்ளது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.